ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட அனுகிரகத்தினாலே இதுவரும் ராகவேந்திர சத்தியத்தில் 21 எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம். நேற்றைய எபிசோடில் கிருஷ்ணபட்டருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு கனகாச்சலா என்று நாமகரணத்தை வியாசராஜர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த கனகாச்சலாச்சாரியாவுக்கு உரிய வயது வந்தோன்னா அவருக்கு உபநயனம் செய்வித்து கிருஷ்ணபட்டர் வியாசராஜன் அந்த குழந்தையை அழைத்து வந்து இந்த குழந்தைக்கு வித்யாபியாசம் செய்ய வேண்டும், எங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்கிறார். அப்போது வியாசராஜர் அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய சிஷ்யர் விஷ்ணு தீர்த்தர், அவர் தான் பின்னால் ஜெயன் தீர்த்தர் என்று புகழ் பெற்றவர், அவரை அழைத்து இந்த குழந்தை கனகாச்சலாச்சாரியாவுக்கு நீங்கள் தனி கவனம் சொல்லிட்டு அவருக்கு பாடம் கட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு தீர்த்தர் சந்தோஷமாக கனகாச்சலாச்சாரியாவுக்கு வேதங்கள், வேதாங்கங்கள், சாஸ்திர ஞானம், அது இல்லாமல் நியாயசுதா போன்ற நூல்களெல்லாம் கற்றுத்தருகிறார். கனகாச்சலாச்சாரிய இயற்கையிலே நல்ல ஞானம் பெற்றிருந்தனாலையும் அவருடைய ஆர்வத்தினாலையும் எளிதாக புரிந்து கொண்டு வேகமாக கற்று வருகிறார். இந்த சமயத்தில் கிருஷ்ணபட்டர் அவருக்கு விஷ்ணு தீர்த்தருக்கும் கனகாச்சலாச்சாரியாவுக்கும் வீணை 2 பேரும் சேர்த்து கற்றுத் தருகிறார். இப்படியே போயிட்டு வரும். சுரேன் தீர்த்தரோட விஷ்ணு தீர்த்தர் இதுக்கு போயிடுறாரு, கும்பகோணம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணதேவராயரும் இறைவனத்தினுடைய இருந்த பிறகும் வியாசராஜரும் 1539 வருஷம் பிருந்தாவனஸ்தாகிறார். ஸ்ரீமடம் சீனிவாச தீர்த்தருடைய ஆதிபத்தியத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கனகாச்சலாச்சாரியா அங்கே பாடம் சொல்லலாம் முடிஞ்ச ஓரளவு பாடம் கற்றுக்கொண்ட பிறகும் அவருக்கு அங்கே சர்வகலாசாலையில் அவருக்கு ஆசிரியர் பதவி கொடுக்குறாங்க. கர்நாடக அரசு, அந்த விஜயநகர சாம்ராஜ்ய அரசு. இதுக்குள்ளே கனகாச்சலாச்சாரியாவுக்கு 19 வயது ஆகும்போது கிருஷ்ணபட்டர் இறைவன் திருவடி அடைந்து விடுகிறார். கனகாச்சலாச்சாரியர் ரொம்ப வருத்தப்படுறதுனால துக்கத்தை தாங்க முடியல. எல்லாரும் சமாதானம் பண்ண வைக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அவருக்கு லக்ஷ்மி தேவி என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை மீண்டும் பிறக்கிறது. அதாவது கனகாச்சலாச்சாரியாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு திம்மண்ணா என்று பெயர் சூட்டி அவர் வளர்த்து வர்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் விஜயன் தீர்த்தர் கும்பகோணத்திலிருந்து விஜயநகர அரசனுடைய அழைப்பின் பேரிலே விஜயநகரத்துக்கு வர்றார். விஜயநகரத்தில் அவருக்கு ரத்னாபிஷேகம் செய்து அவரை கௌரவிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கனகாச்சலாச்சாரியா விஜயேந்திர தீர்த்தரை பார்த்ததா விஷ்ணு தீர்த்தர், பழைய விஷ்ணு தீர்த்தர், அவரை பார்த்து இந்த குழந்தைக்கு நீங்கள் வித்யாபிஷேகம் சொல்லலாம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண சொன்ன உடனே விஜயேந்திர தீர்த்தர் திம்மண்ணாக்கு, அதாவது குழந்தைக்கு சில மந்திரங்கள்லாம் கற்றுத்தந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறார். இப்படியே எல்லாம் காலம் போயிட்டுருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் 1569 வருஷம், மன்னிக்க வேண்டும், 1565 வருஷம் விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சி ஏற்படுகிறது. முகலாயர்கள் எல்லாம் இவர்களை வென்றுவிட்டார்கள். அப்போ இருந்த அரசர்கள், அதாவது அலிய ராமராஜா, அவருடைய சகோதரர்கள் திருமலாச்சாரியா, வெங்கடாதிரி, சவப்ப நாயக்கா, இன்னும் நம்பிக்கையான ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து விஜயன் தப்பிச்சு சந்திரகிரியில் போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. அங்கிருந்த சஜ்ஜனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனையாக அமைகிறது. எல்லாம் மூமடன் எல்லாத்தையும் லூட் பண்ணி கோயில் எல்லாம் இடித்து சஜ்ஜனங்கள் எல்லாம் துன்புறுத்தி அவர்கள் வீடுக்கெல்லாம் தீ வைத்து சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து பெண்களை ரொம்பவும் துன்புறுத்தி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே விஜயநகர சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேறாங்க. அப்போது கனகாச்சல வட்டரும் தன் மனைவி லக்ஷ்மி தேவி மற்றும் மகன் திம்மண்ண பட்டரோடு அவங்களால என்ன
பொருளை எடுத்துகிட்டு போக முடியும், அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விஜயநகரத்தை விட்டு தப்பிச்சு ரகசியமாக தப்பிச்சு வர்றாரு. வெளியில் பார்த்தா கூட அவங்க கொண்டுடுவாங்க அவங்கள. அவ்வளோ அட்டூழி நான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே அவங்க வந்து கும்பகோணம் வந்து சேர்ந்து விஜயேந்திரத்திடம் சரணடைகிறார்கள். கனகாச்சல பற்றும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்த விஜயேந்திரர் சந்தோஷப்பட்டு, உங்களுடைய அந்த சூழ்நிலை எனக்கு புரிகிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய குடும்ப ரட்சணை ஸ்ரீமடம் ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்லி அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்து அவர் அங்கே தங்கச் செய்து வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தார். உணவு வீட்டுகள் எல்லாம் வசதி பண்ணி கொடுத்து அவர் சௌரியமாக இருக்கிறத வழி பண்ணுறாங்க. சொல்கிறார், நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருங்க, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ஒரு சில நாளில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பொறுப்பை நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் இவர் கூட வந்த கனகாச்சல பட்டரோட வந்த சில படித்தறிஞர்களுக்கெல்லாம் கும்பகோணத்தில் அவருக்கு ஒரு வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. கனகாச்சல பட்டரை அழைத்து ஒரு நாள் இங்கே துண்டீரமண்டலத்துடைய காவேரிப்பட்டினத்தில் ஒரு சர்வகலாசாலை சமஸ்கிருத காலேஜ் ஆரம்பிக்கணும், அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து நீங்களும் உங்கள் மனைவியும் காவேரிப்பட்டினம் சென்று அங்கே நீங்கள் சர்வகலாசாலை ஒன்று ஸ்தாபனம் பண்ணும், அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஸ்ரீமடம் பார்த்துக்கொள்ளும், அது மாத்திரம் இல்லாமல் மடத்த அதிகாரிகளும் உள்ளூர் சிப்பந்திகளும் உள்ளூர் ஜனங்களும் பக்தர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் சொல்லி அங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரோன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், திம்மண்ணா எங்களுடைய மடத்தில் இருக்கட்டும், கும்பகோணத்தில் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். குழந்தை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லாமல் கனகாச்சல பட்டர் ரொம்ப யோஜனை பண்ணுறாரு. அப்போது விஜயேந்திரன் சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், உங்கள் குழந்தைய நாங்கள் பந்தோஷமாக பார்த்துக்குறோம், நல்லா உங்களுக்கு நல்ல வித்தை எல்லாமே கற்றுத்தந்து நல்ல ஒரு வித்வாம்சராக நாங்கள் ஆக்குறோம், குழந்தையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு உத்தரவாச்சு போயிட்டு அடுத்து வரக்கூடிய அந்த விஜயசமன் அன்னைக்கு அந்த காவேரிப்பட்டினத்தில் சமஸ்கிருத கல்லூரி ஆரம்பித்து குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் கற்பித்த ஒரு தொழிலை கனகாச்சல செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு நடுவில் கிருஷ்ண பட்டருக்கு இவர் வந்து விஜயேந்திரரை தனிப்பட்ட முறையில் அவருக்கு எல்லா கல்விகள்லாம் கற்றுத்தந்து எல்லா சஸ்திரங்களும் சொல்லிட்டார். விஜயேந்திரருடைய புகழ் உலகெங்கும் பரம்பந்தனாலே நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்து பல துறையை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் வித்வாம்சர்கள் எல்லாம் இவரோட போட்டி போடுறதுக்கு வராங்க. அதையெல்லாம் அவர் வந்து இன்னும் அவரோட வெற்றி பெறுகிறார். இந்த சொன்ன வடநாட்டின் ஒரு கலைஞன் விஜயேந்திரோட வீணை வாசிப்பில் போட்டி போடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வந்து இங்கே வந்து அறைகூல் பிடிக்கிறான், என்னோட நீங்கள் வந்து போட்டி போடணும்னு சொல்லிட்டு. அப்போது விஜயேந்திர சொல்கிறார், சரி நாளைக்கு ராஜ்யசபையிலே நம்ம போட்டி வச்சுக்கலாம்னு சொல்கிறார். அன்று இரவு திம்மண்ணாவை தனியாக அழைத்து வீணை கொண்டு வர சொல்லி அவர் ஒரு குறிப்பிட்ட ராகம் சொல்லி இந்த ராகத்தை பாட சொல்கிறார். அப்போ அது திம்மண்ணா அந்த ராகத்தை வீணையில் வாசிக்கும்போது அதில் சில நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அதில் சில வேற இல்லை ராகங்கள்லாம் புகுத்தி இதை நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அதை சொல்லிக் கொடுக்குறாரு. திம்மண்ணாவும் அதை சரியாக கற்றுக்கொள்கிறார். அப்போது ஜெயன் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து அந்த வடநாட்டு கலைஞரோட நீ தான் போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டு. திம்மண்ணா அப்படியே பயப்படுறார், சுவாமி அவர் பெரிய கலைஞன், நான் ஒன்றுமில்ல சின்ன பையன், நான் எப்படி போட்டி போடுவேன்னு கேட்குறாரு. ஜெயன் சொல்கிறார், அப்போத்தெல்லாம் நீ கவலைப்படாத, இறைவன் அருங்கரத்தோடும் குருவின் அருளோடும் நீ கண்டிப்பாக வெற்றி பெற முடியும், நீ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இப்போ நான் கற்றுக் கொடுத்தது நல்லா மனசில் வச்சுக்கோ, வாங்கிக்கோ, வேணா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, நாளைக்கு மாலை அரச சபையில் நடக்கக்கூடிய வீணையில் போட்டியில் நீ கலந்து போகிறேன்னு சொல்கிறார். குருவின் அருகிரம் வந்தால் கண்டிப்பாக நான் வெற்றி பெறேன்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திம்மன்னர் உறங்க சொல்கிறார். மறுநாள் காலையில் அரச சபையில் சபா மண்டபத்தில் வீணை போட்டு ஆரம்பிக்கிறது. அந்த வடநாட்டு கலைஞன் மிக கடினமான ஒரு ராகத்தை ரொம்ப எளிமையாக வாசிக்கிறார். ஜனங்கள் அப்படியே ஏகப்பட்ட ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த அரச சபையில். அப்படியே மெய்மருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாடி முடிச்சுட்டு அது வடநாட்டு கலைஞன் விஜயேந்திர பார்த்து, இப்போ நீங்கள் எனக்கு இதான் பாடுங்க, நீங்கள் வரணும் பண்ண நான் பாடுன்னு அந்த ராகத்தை நீங்கள் கரெக்டாக பாடினா போகும், நீ என்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்றேன்னு சொல்கிறார். விஜயன் சொல்கிறார், நான் வேண்டாம் என்னோட சிஷ்யனே பண்ணுவான்னு சொல்லிட்டு திம்மண்ணா அழைத்து அந்த ராகத்தை படுத்து, ஏன்னா நேற்று ராத்திரி எதை சொல்லி கொடுத்தாரோ அந்த ராகம் தான் இவன் பாடியிருக்கான். அப்போ திம்மண்ணா வந்து அவர் பாடின அந்த ராகத்தை அதே மாதிரி பாடி காட்டி அதுக்கப்புறம் விஜயேந்திர சொன்னதுக்கப்புறம் அதில் மாற்றங்கள் சொல்லி அதில் வேறு அந்த ராகத்தினுடைய ரொம்ப பிரமாதம் இருக்குது. அப்படியே தேவலோகம் மாதிரி இருந்த அந்த வீணை வாசி கேட்டு அத்தனை பேரும் மயங்கி போயிட்டாங்க.
அதை கேட்டு வடநாட்டு கலைஞனும் ஆடி போய் தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டார். இப்படியாக இவருடைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். கவரிப்பட்டினத்திலே கனகாச்சலாச்சாரியம் அவருடைய மனைவியும் அங்கே தங்கியிருந்து மாணவர்களை பாடம் எடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த சமஸ்கிருத கல்லூரியை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அங்கே போன ஒரு 4 வருஷம் கழித்து கனகாச்சலாச்சாரியா அவர் மனைவி 2 பேருக்குமே உடல்நிலை சரியாமல் போகுது. அப்போது அங்கிருந்து கவரிப்பட்டினம் ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு முன்னால் கும்போணத்துலேருந்து ஒரு பக்தர் கவரிப்பட்டினம் போன போது அவருடைய கனகாச்சலாரை சந்திக்கிறார். அப்போ அவர் வந்து தன் மகன் திம்மண்ணாவை பற்றி விசாரிக்கிறார் கனகாச்சலார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி திம்மண்ணா வந்து ரொம்ப பிரமா பண்ணதான் அந்த வீணை வாசித்து ஜெயிச்சது, இன்னும் அவர் சிறப்பாக பாட்டு வருது. குருராஜருடைய அதாவது விஜயேந்தருடைய பூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாக அவர் நிறையா கற்றுக்கிறாரு, எல்லாரும் நல்ல பேர் வாங்கிக்கிறேன்னு சொன்ன கேட்டு பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சர்வகலாசாலை அந்த காலேஜ் ஆரம்பித்தவர்கள் ஒரு 4 வருடங்களில் கனகாச்சலாச்சாரியம் அவருடைய மனைவி 2 பேருமே நோயுற்று படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போது கபரிப்பட்டினத்தை வந்த ஒருத்தர் வந்து விஜயேந்திர சந்தித்து அந்த நிலைமை விளக்கணுன்னே விஜயேந்திரர் திம்மண்ணா அழைத்து நிலைமையை சொல்லி, நீ காவேரிப்பட்டினம் போ, அங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ எல்லாம் சுசுஷெல்லாம் பண்ணி வைத்தியமெல்லாம் பார்த்து அவங்க பூர்ண ஆரோக்கியம் ஆனவரும் நீ வா, அது வரலும் நீ அங்கே இருன்னு சொல்லிட்டு கூட மடத்தில் வந்து ராமச்சந்திராச்சாரியா அப்படிங்கிற ஒரு காரியஸ்தர், அதை வந்து அங்கே திவான் மாதிரி இருக்கிறவர் அந்த மடத்தில். அந்த ராமச்சந்திராச்சாரியா யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயேந்திரோட பூர்வாசிரம தம்பி குருபிரசாதுடைய மகன் தான் இந்த ராமச்சந்திராச்சாரியா. அவர் மடத்தில் ஸ்ரீகாரியமாக இருந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கார். அவர் அனுப்பிச்சு கொண்டு அங்கே காவேரிப்பட்டினத்துக்கு போய் திம்மண்ணாச்சாரியார் இந்த அவங்க அப்பா அம்மா ரொம்ப உடம்பு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு தேவையான சுசுரூஷைகளும் வைத்தியங்களும் பண்ணுறார். ஆனாலும் அந்த பலன் அளிக்காமல் இருவருமே கனகாச்சலாச்சாரியர் அவர் மனைவி லட்சுமி தேவியும் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார்கள். இம்மானால் துக்கம் தாங்க முடியல. அவனுடைய காரியங்கள்லாம் செய்துவிட்டு திம்மண்ணா மீண்டும் திரும்பி கும்பகோணம் வர்றார். வந்து விஜயேந்திரரும் அவருக்கு ரொம்ப சமாதானம் பண்ணி ஆறுதல் சொல்லி தைரியமாக இருக்க சொல்லி அனுகிரகம் பண்ணுறாங்க. இப்போ திம்மண்ணாச்சாரியாருக்கு திருமணம் செய்த வேண்டிய பொறுப்பும் ஸ்ரீமடத்துக்கு இருக்குது. அது திம்மண்ணாச்சாரியுடைய லைஃப் எப்படி வருதுங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணம்.